ஓம் சாந்தி. நான் பரமாத்மா அன்பில் சுகமான ஆனந்தமயமான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா, சதா மகிழ்ச்சியாக அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக இருக்கும் ஆத்மா. நான் விசேஷத்தன்மை நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா பாப் தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து நான் விலகி ஒரு ஃபரிஷ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா என்னுடைய வருகைக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவருடைய திருஷ்டியை பெற்றுக்கொண்டே அவர் முன்னால் சென்று அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப் தாதா தனது பரமாத்மா அன்பிற்கு தகுதியான ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். பரமாத்மா அன்பானது ஆனந்தமயமான ஊஞ்சலாகும். இந்த சுகமான ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மனதார இந்த வரதானம் கொடுக்கின்றார். பரமாத்மா அன்பு என்ற ஊஞ்சலில் சதா ஆடக்கூடிய அழிவற்ற ரத்தினமாகுங்கள். இந்த அன்பு என்ற ஊஞ்சலில் இருந்து மனம் என்ற கால்களை கீழே வைக்காதீர்கள். அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களின் சர்வ சக்திகளின் முன் மாயை கண் எடுத்தும் பார்க்க முடியாது. உங்களது மூன்றாவது கண், ஜுவாலாமுகி கண், மாயையை சக்தியற்றதாக ஆக்கிவிடுகின்றது. மாயையை பார்த்து பயப்படாதீர்கள். குஷி குஷியாக சர்வ சக்திகளின் ஆதாரத்தில் அதற்கு விடை கொடுங்கள். அதுவும் பிராமண ஆத்மாக்களிடம், சிரேஷ்ட ஆத்மாக்களிடம் யுத்தம் செய்து செய்து மாயை களைப்படைந்து விட்டது. உற்சாகம் சதா இருக்க வேண்டும் என்பதற்காக உற்சவம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மாயாவிற்கு விடை கொடுக்கக்கூடிய உற்சவம் கொண்டாட வேண்டும். தங்க ஜிக்னா மாலை அணிவது என்றால் தங்க யுகத்தினர்களாக ஆவதாகும். அதனால் சதா தங்க ஸ்திதிக்கான ஜிக்னா அணிய வேண்டும். உற்சவம் கொண்டாடும் நேரத்தில் சதா நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா நான் என்ற இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இந்த ஆண்டு மாயாவிற்கு விடை கொடுக்கும் ஆண்டாக கொண்டாட பாப் தாதா விரும்புகின்றார். பிராமண வாழ்க்கையில் உற்சவம் கொண்டாடும் ஆத்மாக்கள் என்றால்
சதா உற்சாகத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும். இதுதான் பிராமணர்களின் தொழிலாகும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களது விரோதி ஆத்மாவாக இருக்கட்டும், ஏனெனில் கணக்கு வழக்கு இங்கேயே முடிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் பிராமணர்களின் கடமை உற்சாகம் நிறைந்த கதை கூறுவதாகும். அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களை ஆர்வத்தில் நடனமாட வையுங்கள். கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும். இன்று வரை எப்படிப்பட்ட ஆத்மா உங்களது சம்பந்தம் தொடர்பில் வந்திருந்தாலும், எதிர்மறையானவர்களாக இருந்தாலும், எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், பிராமண வாழ்க்கையை அசைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த ஆண்டு எதிர்மறை மற்றும் வீணான கண்ணோட்டத்தை அழித்து விடுங்கள். அன்பு கொடுங்கள், சக்தி கொடுங்கள். அன்பு கொடுக்க முடியவில்லை எனில், சக்தி கொடுக்க முடியவில்லை எனில், பார்த்தாலும் கேட்டாலும் தொடர்பில் வந்தாலும் வீணான மற்றும் எதிர்மறையான விஷயங்களை மனதில் தாரணை செய்வதை தவிர்த்து விடுங்கள். வீணான விஷயங்களை மாற்றிவிட்டு மனதில் கொண்டு செல்லுங்கள். இவ்வாறு 2 விஷயங்களையும் யார் தவிர்க்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவின் மூலம், பிராமண குடும்பத்தின் மூலம் மிக நல்ல, மிகப்பெரிய பரிசு கிடைக்கும். ஆக இது பரமாத்மாவின் பரிசாகும். தவிர்த்து விடுங்கள், பரிசு பெறுங்கள். தைரியம் இருக்கிறதா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். இந்த ஆண்டு என்ன சங்கல்பம் செய்தீர்களோ அதை நடைமுறையில் செய்யக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவின் எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. எது நடந்தாலும் ஆகியே தீர வேண்டும். இந்த சங்கல்பம் என்ற கால் உறுதியாக இருக்க வேண்டும். மாயையின் வேலை வருவது உங்களது வேலை. பறக்கும் கலையின் மூலம், சக்தியின் மூலம் பரிவர்த்தனை செய்வதாகும். திரிகாலதர்ஷி ஆகுங்கள், பயமற்றவராகுங்கள். காரணம் என்ற எதிர்மறையை சமாதானம் என்ற நேர்மறையாக மாற்றுங்கள். தந்தையிடம் என்ன உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள்? சுய மாற்றத்தின் மூலம் உலகை மாற்றுவோம் என்று. ஆக இந்த ஆண்டு இதுபோன்ற அனைத்து விஷயங்களையும் சமாப்தி செய்யுங்கள். மனதில் மாற்றம் கொண்டு வாருங்கள். தவிர்த்து விடுங்கள். மேலே கொண்டு செல்லுங்கள். சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள். சதா உற்சாகத்துடன் இருங்கள். மேலும் உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். பிராமண அகராதியில் முடியாது என்பதே கிடையாது. உற்சாகமுடையவர்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நிராசை மனமுடைந்து விடமாட்டார். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். என் தலை மீது கை வைத்து
பாப்தாதா வரதானங்களை வழங்குகின்றார். பரமாத்மா அன்பின் சுகமான ஆனந்தமயமான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான ஆத்மா. சதா திட சங்கல்பத்தின் மூலம் சமாதான சொரூபமாக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. சதா பரமாத்மா பரிசு பெறுவதற்கு தகுதியான ஹீரோ நடிகராக இருக்கும் ஆத்மா. சதா பாப்தாதாவின் பாலனைக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய தந்தையின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா. தூய்மை என்ற ராயல்டி மூலம் சிரேஷ்ட வாழ்க்கையின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய விசேஷத்தன்மை நிறைந்த ஆத்மா. தன்னை சுயதரிசனம் செய்து சதா மகிழ்ச்சியாக அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக இருக்கும் ஆத்மா. தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுள் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.